So we will continue the sum number, that is 8. Clear? So sum number 7. A man invests rupees 13,500 partly in 6% of 100. I told you already the rupees will comes after the word of is always called what? Face value. At, after the word at, the preposition at is always called market value. And partly in 5% of 100 rupees shares at 125. If the total income is 560, how much he has to invest in each? Very simple. என்கிட்ட மொத்தமா ஒரு அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட்டை வந்து நீ ஒரே ஷேர்ல போடாத. ஒரு பார்ட்டை வந்து இன்னொரு ஷேர்லயும் இன்னொரு பார்ட்டை வந்து இன்னொரு ஷேர்லயும் போடுறேன். இதுல எவ்வளவு போறேன்னு எனக்கு தெரியாது, இதுல எவ்வளவு போறேன்னு தெரியாது. ஆனா இதுல வர இன்கமும் ஆட் பண்ண எனக்கு எவ்வளவு வருதுன்னு சொல்றாங்க? 560 வருது. டோட்டல் இன்கம் இஸ் how much? 560. அதாவது என்கிட்ட இருக்கிற 1000 rupees வந்து பிரிக்கிறேன். இரண்டா ஈக்குவலா பிரிக்கல. இங்க இட் இஸ் நாட் given as equal investment. It is given just partly. பார்ட்லினா ஒரு பார்ட். புரியுதா? ஈக்குவல்னா தான் இதுல 500 rupees, அதுல ஒரு 1000 rupeesனா இதுல 500, இதுல 500 போடலாம். அவன் ஈக்குவல் கொடுக்கல. ஈக்குவல் கொடுத்திருந்தாங்கன்னா ஈஸி. பட் ஈக்குவல் கொடுக்கல. கொடுப்பாங்க அவங்க. எக்ஸைஸ் ஆஃப் எக்ஸாம் சம்ஸ்ல இருக்கு ஈக்குவல் அமௌண்ட்னா இதுல பாதி அதுல பாதி. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்னு வச்சுக்கணும், அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வச்சுக்கணும்? எக்ஸ்னு தான் வச்சுக்கணும். பார்ட்லி அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்னு வச்சுக்கணும், இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு வச்சுக்கணும்? மொத்தத்துல 1000ல இருந்து இதுல போட்ட அமௌண்ட் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணிட்டா தான் இன்னொரு அமௌண்ட் வரும். புரியுதா? சோ ரெண்டுலயும் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன்னா ரெண்டுலயும் வர இன்கம் எவ்வளவுன்னு கொடுத்திருக்கான்? டோட்டலா 516 கொடுத்திருக்கான். அப்ப டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னது? 13,500. கிளியர்? Now I don't know what is the investment on the first one. Sum number, it is 7. So let X be an investment on, I just take X in 6%. 6% at, what is our market price? 140. அப்ப இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு என்ன இருக்கும்? இதுல வந்து X rupees பேச்சுன்னா மீது என்ன இருக்கும்? இது 10 இருந்தா மைனஸ் பண்ணலாம். இது எக்ஸா இருக்கிறப்ப மைனஸ் பண்ண முடியாது இல்ல. அதனால அப்படியே 13,500 minus X be an investment on, what the percentage is given for the next one? 5%. 5% at 125. அவ்வளவுதான். This is the concept. என்கிட்ட மொத்தமா எவ்வளவு ரூபாய் இருக்கு? ஒரு பார்ட்டை வந்து 6% at 140ல போடுற, அது எவ்வளவுன்னு தெரியாது, அதை நானே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்ப மீதி என்ன இருக்கும்? இதுல இருந்து அந்த ஏற்கனவே போட்ட அமௌண்ட் இதுல இருந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இது நியூமெரிக்கல் வேல்யூவா இருந்தா மைனஸ் பண்ணி எழுதலாம். அது நியூமெரிக்கல் வேல்யூவே தெரியாது, அதனால மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு அடுத்த இன்டர் போட்டு. புரியுதா? இப்ப இங்க வந்து இட் இஸ் டோட்டல் இன்கம் கொடுத்திருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இன்கம் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் இன்கம் ஃபார்முலா? இன்கம் தட் இஸ் I equal to number of share into face percentage into face value. இப்ப நம்பர் ஆஃப் ஷேர் இங்க இருக்கான்னு பார்க்கணும். அப்ப நம்பர் ஆஃப் ஷேர் தரல. நீ என்ன பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஷேரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்பர் ஆஃப் ஷேருக்கு என்ன ஃபார்முலா? இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ். வாட் இஸ் ஃபார்முலா டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்? இன்வெஸ்ட்மெண்ட் பை மார்க்கெட் பிரைஸ். It's very simple. So investment, number of share, that is I told you already that number of share is the investment by market price or market value. Everything is given the market price, therefore you can use the formula investment. I don't know from first one, X by what is my market price? 140. I am using this formula into what is the percentage? 6 by 100. What is my face value is given in the question? 100. After the half word it is given 100. Straight away I am cancelling this one. I got 6x by 140, that is 3x by how much? 70. Equation number 1. Similarly you have to find I2. What is that investment? Same formula, investment by market price. My investment is 13,500 minus X by the market price is 125 into percentage is 5 by 100 into 100. So just you have to simplify. This will go how many times? 525. So 13,500 minus X by 25. My total income is given already. I1 plus I2 is given 560. It is given in the question itself. The total income from the both 560. Just you have to add both. 3x by 70 plus what is the next one?
1350 minus x by 25 is equal to 560. Just you have to simplify by applying the cross multiplication of the left side. Simplify by using the algebraic concept. You will get x is equal to 7,000. So now I got the investment on 6% at part 7,000. Investment 7,000 is investment on 6%. Clear? What is the remaining amount? 13,500 minus 7,000 is equal to how much? 6,500. So 6,500 is an investment on which percentage? 5%. So that's all. So you have to invest in 7,000 in first part, 6,500 in the second one. You will get total income how much? 560. So by using the concept, we got the answer. So just I am writing the final answer, but you have to simplify and find the answer. Clear? Don't write straight away x is equal to 7,000. This is very simple. You have to apply cross multiplications. Clear? Then you have to take these two with the multiplication of the right hand side. Then group x on one side, constant to the another one side. You will get required answer. Clear? Now the question number. The next question is 8. This is a little bit complicated one, but you have to use your IQ. You will get easily answer. Babu sold some 100 shares at 10% discount. Now the question is very simple. What is meant by 100 shares? Rupees 100. That is called what? Face value. At 10% discount. After the word at is called market value. So it is given discount. Discount means what? You have to subtract. If it is given premium, you have to add. And invested his sales proceeds in 15% of 50 shares at 33. For this 15% of 50 shares at 33, 50 is called face value because the rupees 50 comes after the word of. Therefore, it is called face value. The 33 rupees comes after the word at. Therefore, 33 is called market price. Clear? Had he sold his shares at 10% premium instead of 10% discount, he would have earned 450 more. Find the number of shares sold by him. So actually what is the meaning in Tamil? I explain Tamil. பாபு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஷேர் இருக்கு. எத்தனை ஷேர்னு தரல. கிளியரா கொடுத்துருக்கோம். பாபு சோல்டு சம் ஷேர்ஸ் அப்படின்னா அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், 30 ஷேர்ஸ் இருக்கலாம். எத்தனை ஷேர்னு தெரியாது. சம் ஷேர்ஸ், ஆனா ஒரு ஷேரோட ஃபேஸ் வேல்யூ 100 rupees. அதனுடைய மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு? 10% டிஸ்கவுண்ட். அப்ப டிஸ்கவுண்ட் எதுல மைனஸ் பண்ணும்? ஃபேஸ் வேல்யூல மைனஸ் பண்ணும். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? இங்க 100 கொடுத்துருக்காங்க. 100ல 10% எவ்வளவு? 90. அதாவது பாபு அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட ஷேர்ஸ் இருக்கு. எத்தனை ஷேர்னு தெரியாது. அதை வந்து எவ்வளவுக்கு விற்கிறான்? டிஸ்கவுண்ட் 10%. அப்ப ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees மைனஸ் பண்ணுனா உனக்கு என்ன கிடைக்கும்? மார்க்கெட் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் a rule. மார்க்கெட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆர் ஃபேஸ் வேல்யூ பிளஸ் பிரீமியம் பர்சன்டேஜ். அதுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்டு. சோ அப்ப 90 rupees. அப்ப 90 rupees மேல அவங்ககிட்ட ஷேர் விற்கிறான். எத்தனை ஷேர்னு தெரியுமா? தெரியாது. அது எக்ஸ் தான் வச்சுப்போம், நம்ம தெரியாதத. அப்ப எக்ஸ்ங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர், மார்க்கெட் வேல்யூ 19. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? உன்னுடைய செல்லிங் பிரைஸ் கிடைக்கும். பாபு வந்து விற்கிறான், விற்கிற பிரைஸ். இந்த விற்கிற பிரைஸ் நாம என்ன வச்சுக்கலாம்? இன்வெஸ்ட்மெண்ட்னு வச்சுக்கலாம், ஸ்டாக் வேல்யூன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட் வேல்யூ நீங்க யூஸ் பண்றதுனால நீ அதை ஸ்டாக் வேல்யூ வச்சுக்க முடியாது. அது என்ன வச்சுக்கணும்? நீ இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ் இன்டூ 90, 90ங்கிறது மார்க்கெட் வேல்யூ. தட் இஸ் நாட் அ ஃபேஸ் வேல்யூ. So market value use பண்றப்ப when you multiply the number of share into market value, that is always called investment. When you multiply the number of share into face value, that is always called stock value. That is the difference. Be careful. Stock value னா என்ன அர்த்தம்? number of shareையும் face value multiply பண்ணி வரதா stock value. market value யூஸ் பண்ணி நீ multiply பண்ணா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம இன்வெஸ்ட்மென்ட் சொல்லுவோம். இப்போ இங்க வந்து market value தான் கொடுத்திருக்கான். discount 100 minus 10 90. நம்பர் ஆஃப் ஷேர் எனக்கு தெரியாது. சம் ஷேர்ஸ் விற்கிறானா எவ்வளவு ஷேர்? அது எக்ஸ்னு வச்சுக்கணும். அப்ப 90 எக்ஸ்னு வந்துரும். அது வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட். அதை வந்து எதுல விற்கிறான்? திரும்ப அதை கொண்டு போய் எதுல போடுறான்? 15% ஆஃப் 50 ஷேர்ஸ் at 33. 33 ரூபாய் இருக்கிற ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கிற ஷேர்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான். அப்ப ஏற்கனவே அவன்கிட்ட ஒரு ஷேர் இருக்குல்ல, எக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர் இருக்குல்ல, அதுல ஒரு வருமானம் வரும்ல.
இப்ப அதை விற்கறனால ஒரு அமௌண்ட் வந்துச்சு 90x வந்துச்சுல, அந்த 90x இதுல போடுறான் 33 rupees இருக்கிற ஒரு ஷேர்ல போடுறான். அப்ப அதுல ஒரு இன்கம் வரும்ல. மொத்தம் எத்தனை இன்கம் வரும்? எக்ஸ் ஷேர்ஸ் இருக்கிறதுல ஒரு அமௌண்ட்டும், அதை விற்கறனால அந்த அமௌண்ட் 90x வந்துச்சுல வித்தனால அந்த அமௌண்ட் 90x அமௌண்ட் எதுல போட்டிருக்கோம்? 33 rupeesல போடுறோம்ல, அதுல ஒரு இன்கம் வரும்ல. ரெண்டு இன்கம் சேர்ந்தா முதல் இன்கம் விட இன்னொரு இன்கமுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 450. இட் இஸ் யூ ஹேவ் earned 450 மோர்னா 90xல இருக்கிற 90x இன்வெஸ்ட்மென்ட் பண்ண வர ஷேர்ல வர இன்கமும் எக்ஸ் ஷேர் இருக்கிற இன்கமோட டிஃபரன்ஸ் எவ்வளவு? 450. இதுல வர வருமானமும் அதுல வர வருமானத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 450. முன்னாடி சம்ல ரெண்டோட இன்கம் கொடுத்துட்டான், இதுல அப்படி ரிவர்சல் கொடுக்கறான். ரெண்டு இன்கமோட டிஃபரன்ஸ் என்னன்னு கொடுக்கறான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? இது எப்படி போடலாம்? எனக்கு எத்தனை ஷேர்னு தெரியாது, அதனால என்ன பண்றாரு, நம்பர் ஆஃப் ஷேர் 8, நம்பர் ஆஃப் ஷேர் எனக்கு தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 100 கொடுத்திருக்காங்க. How do you find out market value? 100 minus 10, that is 90. So once I know the market value 90, then I can easily find out that investment. I cannot use stock value because it is given market value. So x into 90, my investment is my selling price. Selling price is 90x. This 90x is going to be invested on which one? At 33. So I have to find out income. Income is equal to 90x, that is investment by market value into percentage into face value. So what is my investment? 90x by what is my market value? I am investing with 90x in second one, that is 33. What is the rate of interest? 15 by 100. What is my face value for 33? 50. That is very, very important. Clear? So 50. Just you simplify, you will get answer 225x by 11. Clear? So this is the first part. You have to find out income. Next you have to find out, but what is given? So if had he sold his shares at 10% premium instead of 10% discount, so the same concept, that market value instead of giving discount, if it is premium means you will get how much? 110. So same you have to find out that income or that is market value, you have to find out that investment or selling price of 110 shares. 110 into x, that is 110x. Now you have to find out E2, that is investment by market value into percentage into face value. So what is the investment is given? 110x by what is our market value? 33 into what is our percentage? So percentage is given very clearly, that is 15 by 100 into the face value is how much? Face value is 50. So simplify, you will get 25x. The difference between that I2 minus I1 or I1 minus I2, that is your wish. Just you have to subtract 225x by 11 minus 25x. Clear? So when you go for the subtractions, you will get more than this area. So you have to write I1 minus I2, that is 25x minus 225x by 11. The difference is given as how much? 450. Clear? So just you have to simplify by using the cross multiplications. You will get x is equal to how much? So x is equal to, you will get x is equal to 99 shares. So number of shares I know very well. Then I can easily find out that income 1 and income 2. Clear? So you have to find out by replacing x by, in this place you will get income 2. In the place of x, you will replace by 99, you will get income from the first one as well as income from the second one. Clear? So just replace x equal to 99 in both I1 and I2. I just put I1, but you have to replace x by 99 in I2 as well as in I1. When you subtract those two, you will get how much? 450. Just you have to refer your answer. Now the question number 9.
Very simple concept, but you have to understand. In examples, some different models are there. You go through the examples. If there is any doubt, you please call me over the phone. So now sum number 9. It is very, very simple. Which is better investment? 7% of 100 shares at 120. The rupees will comes after the word of is called face value. After the word at is called market value. So here the face value is given 100. But what is the market value is given? 120. So to find the better investment on both, another one is given 8% of 100 shares at 135. How do you find out which one is better? It's very simple. You have to find investment by taking LCM of both market value, that is 120 and 135. So income from the first category, that is I1 is equal to, what the percentage given? 7 by market value into that LCM 120 into 135, that is investment. You will get answer. Then similarly you have to find out I2. What is the next percentage is given? 8. 8 by 135 into that investment, that is LCM of the market value. So these will get cancelled. What is the first answer? First answer is 945 and second one is 960. Now tell me which one is better? Income from the second is better. Therefore, second investment is better. That's all. This is your answer. The same way you can do the sum number 10 also. Clear? There is no stock at 140, there is no face value is given, but even the face value is not given, you please follow the same formula for question number 10 also. That is, what is that? 20 by 140 into 140 into 70. Similarly, the 10 by 70 into 140 into 70. So you have to find I1, I2. So it doesn't matter about the face value. When the face value is not given in this question, you have to take the face value is how much? 100. Why you take face value is 100? Because the market value is given near to 100. Therefore, for the question number 10, face value is 100, market value is how much? 140. So the same way you can do sum number 10, face value 100, market value is 120. How do you find investment? You have to find out the investment for the sum number 10 is 140 into 70. 140 into 70, that is the investment. Then I1, the first ratio is given 20. 20 by 140 into this one. You get answer. For I2, what is the next share percentage? 10 by 70 into 140 into 70. Simplify, you will get answer. When both incomes are same, you have to write both are better investment. Otherwise, you find which income is more, that will be that better investment. Clear? So you have to go through that exercise and examples problems also, because in examples some problems are in something is different from the exercise model. Please let me know, I will help you during that revision time. Clear? So till then we will see the next class, we will see the chapter number 8. Thank you boys.